சற்று நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் வாசியை கேட்டு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு விசுவாசிகள் எழுதும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார் என்றால் அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், தேவனோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்திருக்கிறார் என்று பவுல் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். உலகத்திலே மனிதனுக்கு பலவிதமான ஐக்கியங்கள் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். உலகத்தோடு ஐக்கியம் இருக்கிறது. உலகத்தோடு அழிந்து போகிற மாயான காரியங்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். பிசாசோடு ஐக்கியங்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். இன்னும் மாம்சத்தோடு ஐக்கியம் வைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதாவது அழிந்து போகிற மாயான ஒவ்வொரு காரியங்களிலும் மனிதர்கள் ஐக்கியத்தை வைத்து அப்படியே தங்கள் வாழ்நாட்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சுய இரத்தத்தினால் அவர்களை தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி தம்முடைய இரத்தத்தினால் தம்முடைய பிள்ளைகளை கழுவி தம் மண்டை தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து அவருடைய எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், அவரோடு இயேசுவோடு கூட நாம் ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு, அவரோடு நாம் எப்பொழுதும் 24 மணி நேரமும் இயேசுவோடு கூட கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து வைத்திருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். ஐக்கியம் என்று சொல்லும் போது பாருங்கள், ஒரு மனிதனோடு ஐக்கியமாய் இருக்கும் போது அவர்களை நன்றாய் எப்பொழுதும் அவர்களோடு சந்தோஷமாய் பேசிக்கொள்வார்கள். எப்பொழுதும் தன்னுடைய காரியங்களை பரஸ்பரம் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் மனிதனோடு ஐக்கியமாய் இருக்கிறபடியினால் அவர்கள் அன்பாக ஐக்கியமாய் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஐக்கியமாய் அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். உலக பாவ குழியிலே மூழ்கி கிடந்த நம்மை, பாவத்தோடு ஐக்கியமாய் இருந்த நம்மை, உலகத்தின் மாய்களுக்கு சிக்கி அடிமைப்பட்டு கொண்டிருந்த நம்மை, உலகமே சதுமென்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் தம்முடைய தேவனோடு அவரோடு கூட எப்பொழுதும் ஐக்கியமாய் இருப்பதற்கு, எப்பொழுதும் அவரோடு கூட பேசுவதற்கு அவர் நம்மை நினைச்சு அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒவ்வொரு நாட்களிலும் நாம் தேவனோடு பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பது என்று சொன்னால் அவரோடு கூட நடப்பது, அவரோடு கூட பேசுவது, அவரோடு கூட நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வது. எந்த காரியமாய் இருந்தாலும் நாம் தேவனோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்மை அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்ட நம்முடைய தேவனோடு நாம் என்ன செய்யலாம்? நாம் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் காரியங்கள் எதுவானாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அவரோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு அவரோடு நீங்கள் பேசலாம். ஏனென்றால் அவரோடு கூட நீங்கள் ஐக்கியமாய் இருப்பதற்காகத்தான் தேவன் உங்களை அவர் அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அநேகர் நாம் என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு, தேவனோடு நாம் அவிதமாய் பேசுவதற்கு, தேவனோடு ஜெபம் பண்ணுவதற்கு பல நேரங்கள் நாம் மறந்து விடுகிறத நாம் பார்க்கிறோம். அதை நாம் ஒரு கரிசனையா நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிற ஒரு மனிதன் பாருங்கள், எப்போது அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், அவர்கள் விழுந்து போக மாட்டார்கள், அவர்கள் சோதனைகளை கண்டு துவண்டு போக மாட்டார்கள். அவர்கள் தேவனோடு எப்போதும் சந்தோஷமாய் இருப்பார்கள் என்று வேதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வயது முதிர்ந்த காலங்களிலும் பாருங்கள், சில நேரங்கள் நாம் வயது முதிர்ந்தவர்களை நாம் பார்க்கும்போது உலக பிரகாரம் ஒரு மனிதனை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த உங்களோடு பழகின மனிதர்களை, உங்களுடைய கண்களுக்கு எட்டின மனிதர்களை நீங்கள் சிந்தித்து பார்த்து பாருங்கள். இயேசுவோடு கூட அதாவது ஐக்கியமில்லாத மனிதர்களை பார்க்கும்போது அவர்கள் விரக்தி அற்றவர்களாய் இருக்கிறத நாம் பார்க்கிறோம்.
வயதாகி செல்லும்போது அவர்கள் யாரோடும் பேச முடியாதபடி, தங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுவதற்கான சூழ்நிலைகள் இல்லாதபடி தனிமையான அறையிலே தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக வயது முதிர்ந்தவர்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு காலத்திலே ஒரு காலத்திலே நல்ல ஒரு பெயர் பெற்றவர்களாக, நல்ல ஒரு அந்தஸ்து படைத்தவர்களாக, ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்களோடு மிகவும் அந்தஸ்தோடு வாழ்ந்த மனிதர்களை வயதான காலங்களில் அவர்களை நாம் பார்க்கும்போது மிகவும் வேதனையான ஒரு அனுபவத்தோடு அவர்கள் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் உலக பிரகாரமாக அவர்கள் கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ஒழுங்காக ஆராதனைக்கெல்லாம் சென்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் வயது முதிர்ந்து தன்னுடைய அவயங்கள் எல்லாம் முடியாத சூழ்நிலையில் முடக்கப்பட்டு வீட்டிற்குள் இருக்கும்போது அவர்கள் வேதனையோடு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் அவருடைய காரியங்களுக்காக, வேலைகளுக்காக செல்லுகிறார்கள். இவர்கள் தனிமையான வீட்டிலே இருந்து மிகவும் வேதனையோடு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அவர்கள், அந்த பிள்ளைகள் கூட ஒருவேளை பிள்ளைகளாக இருந்தாலும், மருமக்களாக இருந்தாலும், பேர குழந்தைகளாக இருந்தாலும், அவர்களோடு இருந்து அவர்களை ஆற்றி தேற்றுவதற்கோ, அவர்களோடு பேசிக்கொள்வதற்கோ, அவர்களோடு காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கோ அவர்களுக்கு நேரமில்லாத சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அவரவர் தங்கள் வேலைகள் நிமித்தமாய் அவ்விதமாய் தங்கள் கடமைகளுக்காக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற போது இவர்கள் தனிமையாய் அவ்விதமாய் விரக்தியாய் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஏன் விரக்தியாய் இருக்க வேண்டும்? காலங்களில் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிற அந்த அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ளாதபடினால் அவருடைய வாழ்க்கை வேதனையான ஒரு சூழ்நிலைகள் முடிகிறது நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வயதான நேரங்களிலே அவர்களுக்கு ஒரு நேரம் ஆகாரம் எடுத்து கொடுப்பதற்கே தங்களுடைய பிள்ளைகளால் முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த ஆகாரங்கள் எல்லாம் அவ்விதமாய் சின்ன பின்னமாக அவர்கள் சரியாக வாரி சாப்பிடுவதற்கு கூட முடியாதபடி பார்வையற்றவர்களாக வீட்டுக்குள்ளே தனிமையாய் கஷ்டப்படுகிற சூழ்நிலைகளை கண்களால் பார்க்க முடிகிறது. இது ஏன்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஐக்கியத்திற்குள் வராத மனிதர்களுடைய நிலைமைகள் தான் இப்படி பரிதாபமான சூழ்நிலைக்கு நேராய் போகிறத நாம் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்றால் அது எவ்வளவு விலையேறப்பெற்ற ஒரு அனுபவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆழ்ந்து அதை சிந்திக்கும் போது ஒரு நாள் அந்த உலகம் நம்மை கைவிடுகிற ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. உலகத்தினுடைய பந்தங்கள் எல்லாம், உலகத்தினுடைய உறவினர்கள் எல்லாம் நம்மை கைவிடுகிற சூழ்நிலை நமக்கு வரப்போகிறது. தனிமையாய் நாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. தனிமையாய் வீட்டிற்குள் இருக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரப்போகிறது. வீட்டிற்குள் தனிமையாய் முடங்கி கிடக்கிற ஒரு காலங்கள் உங்களுக்கும் எனக்கும் அது வர இருக்கிறத நாம் பார்க்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருவதை நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் நாம் ஒருவேளை பெயர் பெற்றவர்களாக, அந்தஸ்துடையவர்களாக, நல்ல ஒரு புகழ் பெற்றவர்களாக, எல்லாராலும் மதிக்கப்படுகிறவர்களாக ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து அவ்விதமாய் மதிப்பை பெற்றவர்களாய் காணப்படலாம். ஆனால் வயதுகள் செல்ல செல்ல, வயதினுடைய முதிர்வுகள் வர என்ன செய்கிற நாம் எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஒதுக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளால் ஒதுக்கப்படுவோம், கணவனால் ஒதுக்கப்படுவோம், மனைவியால் ஒதுக்கப்படுவோம், சொந்த பந்தங்களால் ஒதுக்கப்படுவோம், நண்பர்களால் ஒதுக்கப்படுவோம். நாம் பழகியிருந்த எல்லா மனிதர்களாலும் ஒதுக்கப்பட்டு கடைசியாக தனிமையான அறையிலே அவ்விதமாய் உட்கார்ந்து நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு காலங்கள் நமக்கு வரப்போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் கிறிஸ்துவுடனே நீங்கள் இருப்பீர்களானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் ஐக்கியப்படுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் உருவாக்கி கொள்வீர்களானால், ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை தேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். யார் உங்களை கைவிட்டாலும், தகப்பன் உங்களை கைவிட்டாலும், தாய் உங்களை கைவிட்டாலும், கணவன் உங்களை கைவிட்டாலும், மனைவி உங்களை கைவிட்டாலும், பேர பிள்ளைகள் உங்களை கைவிட்டாலும், பெற்றோர்கள் உங்களை கைவிட்டாலும், இயேசு கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் ஐக்கியமாய் இருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால், அந்த ஐக்கியம், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களோடு கூட இருப்பார். அவரோடு நீங்கள் ஐக்கியமாய் இருந்ததனால் அவர் உங்களோடு ஐக்கியமாய் இருப்பார். அவரோடு நீங்கள் பேசிக்கொண்டே காணப்படலாம். அவர்களோடு யார் நம்மோடு பேசுவதற்கு இல்லாமல் தனிமையாய் இருந்தாலும்
இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் ஜீவிக்கிற ஆண்டவர். வாழ்ந்தாலும் இயேசு கிறிஸ்துவோடு நாம் வாழுகிறோம். இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து சென்றாலும் இயேசுவோடு நாம் வாழப்போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே அதை இந்த காலங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? சரீர சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிற இந்த நாட்கள் நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? அவரோடு கூட ஐக்கியப்படுகிற வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டவர்கள் அந்த ஐக்கியத்திலே வளர வேண்டும். அவரோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ஐக்கியத்திலே நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், உலகத்திலே மனிதர்கள், சில மனிதர்களுக்கு நல்ல புகழ்பெற்ற மனிதர்கள் ஐக்கியமாய் கிடக்கும்போது, அதாவது அவருடைய வாழ்க்கையில பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்குமானால், பெயர் பெற்றவர்கள், நல்ல ஒரு பிரஸ்தாபம் உடையவர்கள், உலகத்திலே மகிமையாய் வாழுகிறவர்களோடு ஒரு ஐக்கியம் ஏற்பட்டால் எவ்வளவு பெருமையாய் பேசிக்கொள்வார்கள் இல்லையா? எனக்கு அவர்கள் நல்ல பழக்கம், அவரிடத்தில் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார், அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவர் என்னோடு எப்போதும் பேசிக்கொள்ளுகிறவர் என்று சொல்லி பெருமையாய் பேசிக்கொள்வோம் அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த உறவுகள் எல்லாம் கொஞ்ச நாளத்தில் என்ன செய்கிறது? போய்விடுகிறத நாம் பார்க்கிறோம். கொஞ்ச நாளத்திலே அவர்கள் எல்லாம் நம்மை விட்டு என்ன செய்வார்கள்? பிரிந்து போவார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் உலகத்தில் உள்ள ஐக்கியங்கள் எல்லாம் நிலைநிற்கிறத நாம் பார்க்கிறோம். அது நண்பர்களானாலும் சரி, வேறு ஐக்கியங்களானாலும் சரி, எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான் ஐக்கியத்தோடு அப்படி போகிறத நாம் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது அது என்ன செய்கிற? அந்த ஐக்கியத்திலிருந்து அது அப்படியே பிரிகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு, நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகராகிய தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்போமானால் அந்த ஐக்கியம் அது முடிவு பரியந்தம் நம்மை விட்டு விலகாதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகத்தை விட்டு கடந்து போனாலும் அந்த ஐக்கியத்தோடு பரம ராஜ்யத்திலே நாம் வாழ வேண்டிய கிருபைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்மை ஐக்கியமாய், அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு, உலகத்தோடு ஐக்கியமாயிருந்த நம்மை பாருங்கள், பாவத்தோடு ஐக்கியமாயிருந்த நம்மை, பிசாசோடு ஐக்கியமாயிருந்த நம்மை, உலகத்தின் வழிபாடுகளுக்கு ஐக்கியமாயிருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு நமக்கு ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு காரியம், எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியம். இந்த ஜீவனுள்ள தேவனோடு, இந்த நம்முடைய காரியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவனோடு, நம்மோடு பேசுகிற ஒரு ஆண்டவரோடு, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்பது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம், எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து அந்த ஐக்கியத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த ஐக்கியத்தோடு நம்முடைய ஐக்கியத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்போதும் நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய தேவனாக இருப்பார். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருப்பார். நம்முடைய பாடுகள் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி செல்லுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பரிசுத்த யோவான் எழுதுகிறது நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 1:3 நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அதாவது யோவான் எழுதுகிறார், அவருடைய ஐக்கியம் பாருங்கள், அவர்கள் கண்டும் நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியமாயிருக்கும்படி, மற்ற நாம் தேவனுடைய பிள்ளைகள் எங்களோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாயிருக்கும்படி நாங்கள் கண்டிருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கண்டிருக்கிறதை, இயேசு கிறிஸ்துவை கண்டிருக்கிறோம், அவரை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவைகள் அவரால் இருக்கிற நன்மைகளை, அவரால் இருக்கிற விடுதலையை, அவரால் இருக்கிற ரட்சிப்பை, அவரால் இருக்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை, அவரால் இருக்கிற நித்திய ஜீவனை குறித்து உங்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறபடினால் இவைகளெல்லாம் நாங்கள் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், நாம் தேவனை, அவரை குறித்து நாங்கள் கண்டிருக்கிற காரியங்கள், அவரை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிற காரியங்களை உங்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது.
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது என்பதை அவர் தெரியப்படுத்துகிற நாம் பார்க்கிறோம். அவருடைய ஐக்கியம், யோவானுடைய ஐக்கியம் பாருங்கள், பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் அனுதினமும் தேவனுடைய அவர்களுடைய ஐக்கியம் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகையினால் இவைகளை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். எங்கள் தேவனோடு நீங்களும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அவரோடு நீங்கள் ஐக்கியமாக இருந்தால் அந்த உலகத்திலே நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகத்தின் அடிமைத்திருந்தெல்லாம் விடுதலையாகி நீங்கள் வாழ முடியும். ஒரு காலத்திலே நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்திலே சமாதானமாய் நீங்கள் வாழ முடியும். தேவ சமாதானத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியும். தேவனுக்காக நீங்கள் வாழ முடியும். தேவனுக்காக நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேவனால் நீங்கள் உருவாக்கப்பட முடியும். அவருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை உங்களால் செய்ய முடியும். எப்படி? அவரோடு நீங்கள் ஐக்கியமாயிருந்தால் அப்படி செய்ய முடியும். அவரோடு நீங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும். அவரோடு நீங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் அவருக்காக நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவரோடு நீங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் அவருக்காக நற்கிரியைகளை நீங்கள் செய்ய முடியும். அவரோடு பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நீங்களும் நானும் ஐக்கியப்பட்டிருந்தால் இந்த உலகத்திலே மேன்மையான கிறிஸ்துவுக்காக மேன்மையான ஒரு வாழ்க்கையை செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நற்கிரியைகளை செய்து நற்கிரியைகளை நல்ல கனிகளை நாம் கொடுத்து ஆண்டவருக்காக அவ்விதமாய் பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் தேவனுக்காக பெரிய காரியங்களை நம்மால் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஐக்கியப்படாதவர்கள், தேவனோடு ஐக்கியம் இல்லாதவர்களை கொண்டு ஆண்டவர் அவருக்கென்று ஒன்றும் செய்ய முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சொல் கேட்காத பிள்ளைகளை கொண்டு பெற்றோருக்கு ஏதாவது காரியங்கள் செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. பிள்ளைகளுடைய பெற்றோருடைய காரியங்களை புரிந்து கொண்டு செய்யாத பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர், அதாவது பெற்றோருக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது. ஒரு நல்ல காரியங்களை அவர்களை வைத்து செய்ய முடியாது. அதே சமயத்தில் அதுபோலத்தான் தேவனோடு ஐக்கியம் இல்லாத தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு அவருக்காக எந்த காரியங்களும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஐக்கியம் இல்லை. தேவனை விட்டு தூரம் போய் இருக்கிறார்கள். தேவனை விட்டு சோரம் போய் இருக்கிறார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்காக எந்த காரியங்களையும் அவர்களை கொண்டு செய்ய முடியாதவர்களாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தை அவர்கள் மூலமாய் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் அவர்களை கொண்டு அவருக்கென்று அவருடைய ராஜ்யத்திற்கென்று செய்ய முடியாத சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் தேவனோடு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனோடு நாம் ஐக்கியமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். ஐக்கியமாய் இருக்க வேண்டும். எப்போதும் அவரோடு நாம் பேச வேண்டும். எப்போதும் அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை, உங்கள் காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். மனிதனோடு சொல்வதை விட தேவனோடு நாம் சொல்லும் போது அது நமக்கு பெரிய சமாதானத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனோடு நாம் காரியங்களை பகிர்ந்து கொள்வர்களாக இருக்கிறோம். ஆனாலும் தேவனோடு நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தை உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காத்துக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். தேவனோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது, தேவனோடு உங்கள் காரியங்களை, உங்கள் பலவீனங்களை, உங்கள் வியாதிகளை, உங்கள் தோல்விகளை, உங்களுடைய ஏமாற்றங்களை, உங்களுடைய போராட்டங்களை, உங்களுடைய வேதனையான அனுபவங்களை, உங்களுடைய கண்ணீரின் அனுபவங்களை எல்லாம் தேவனோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்களானால், பாருங்கள், தேவனோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு தேவனோடு நீங்கள் சொல்வீர்களானால் அதெல்லாம் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உங்களை காத்துக்கொள்வதற்கு அதெல்லாம் ஏதுவாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே தேவனோடு ஐக்கியப்படுகிற ஒரு வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருகிக் கொள்ள வேண்டும். வயதுகள் செல்ல செல்ல நம்முடைய அவயங்கள் எல்லாம் என்ன செய்யும்? அதாவது உள்ளான புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அது அழிந்து போய் கொண்டிருக்கிறது. உள்ளான மனிதனோ நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் என்று சொல்லி பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அதை புதுப்பிக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். தேவனோடு நாம் ஐக்கியமாய் வாழும்போது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயங்கள், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய ஆன்மீக காரியங்கள் எல்லாம், ஆத்துமாவுக்குரிய காரியங்கள் எல்லாம் புதிதாக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம்.
அது கனத்தின் மேல் கனமடைகிறதை நாம் பார்க்கிறோம். மகிமை மேல் மகிமையடைய கர்த்தர் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தேவனோடு ஐக்கியப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவோடு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் நினைச்சுவிடணும், ஐக்கியப்பட்டு அவரோடு கூட வளர வேண்டியதுக்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அது எப்படி? தேவனோடு அனுதினமும் ஜெபிப்பதன் மூலமாய், அனுதினமும் தேவனுடைய அதாவது வார்த்தைகளை வாசித்து தியானிப்பதன் மூலமாய், தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தின் மூலமாய், சபையோடு நாம் ஆராதித்து தேவனை ஆராதிப்பதன் மூலமாக, தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிப்பது, தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிப்பது, தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் கிறிஸ்துவோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்துவதற்கு இதெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் அநேகர் அதான் கரிசனையற்றவர்களாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆராதனையை விட்டு விடுகிறத நாம் பார்க்கிறோம். ஜப ஐக்கியத்தை விட்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்திலிருந்து நம்மை விலகச் செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் வாழ்வதற்கு, வளருவதற்கு நாம் இதெல்லாம் நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்று சொல்லி விதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளோடு நமக்கு ஐக்கியம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் உலக மனிதர்களோடு தான் ஐக்கியம் அதிகமாய் வைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். உலக மனிதர்களோடு தங்களுடைய ஐக்கியத்தை ஏற்படுத்தி தேவ பிள்ளைகளோடு பேசாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள், தேவனுடைய அன்பை ருசித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்கிறார் என்றால், தேவ பிள்ளைகளோடு பேசிக்கொள்வதையோ அன்பு கூறுவதையோ நலம் விசாரிப்பதையோ விட்டுவிட்டு உலக மனிதர்களோடு அதிகமாய் ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆவிக்குரிய வாழ்வும் அப்படித்தான் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அவருடைய ஆவிக்குரிய வாழ்வு அப்படித்தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே தேவ பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனோடு ஐக்கியத்திற்காக அழைத்த தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் மேன்மைக்காக தேவ பிள்ளைகளோடு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் போது, தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவருடைய காரியங்களை பேசிக்கொள்ளும் பொழுது, ஆவிக்குரிய காரியங்களை பேசிக்கொள்ளும் பொழுது, அவருடைய விசுவாச வாழ்க்கை என்ன செய்கிறதால் விருத்தி அடைகிறத நாம் பார்க்கிறோம். விசுவாச ஜீவியத்திலே அவர்கள் வளருகிறத நாம் பார்க்கிறோம். சோதனைகள் வரும்போது அவைகளெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். அதே சமயம் தேவனுடைய அன்பிலும் ஐக்கியத்திலும் அவர்கள் வளர்களாக இருப்பார்கள். அதே சமயத்திலே தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியத்தை ஏற்படுத்துவதை விட்டுவிட்டு, தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வதை விட்டுவிட்டு அவ்விதமாய் உலக மனிதர்களோடு அதிகமாய் ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் போது தெய்வீக அன்பிலிருந்து அவர்கள் குண்டி போகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஏனென்றால் உலக மனிதருடைய காரியம், உலக மனிதர்களோடு நாம் ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் போது உலக மனிதன் உலகத்துக்குரிய காரியங்களைத்தான் பகிர்ந்து கொள்வான், நம்மோடு பேசிக்கொள்வான், நம்மோடு காரியங்களை அதாவது சொல்லிக்கொள்வான். அப்பொழுது இவர்களும் அந்த உலக மனிதர்களோடு அந்த காரியங்களை கேட்டு நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாய் அதிலே விசுவாசமுடையவர்களாய் மாறுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் நாம் தேவனுடைய ஐக்கியத்தில் வளர வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளோடும் தேவனுடைய சபை ஐக்கியத்தோடும் நாம் அவ்விதமாய் எவ்வளவு ஐக்கியத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோமோ, நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு இவைகளெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். மேலும் மேலும் கிறிஸ்துவோடு வளருவதற்கு இவைகளெல்லாம் காரணமாய் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரோடு, உலகத்தோடு அல்ல, உலகத்தின் மாயைகளோடு அல்ல, அழிந்து போகிற காரியங்களோடு அல்ல. பாருங்கள், அநேகர் சிலுமாவோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆனால் 24 மணி நேரமும் சிலுமாவோடு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதை விட்டுவிட்டு சிலுமாவோடும் சீரியலோடும் அவ்விதமாய் ஐக்கியமாய் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இவை நம்மை இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நமக்கு வளரச் செய்யுமா, உதவி செய்யுமா? ஒருபோதும் செய்யாது. உலக மாயைக்கு நம்மை அடிமையாக்கி விடுகிறத நாம் பார்க்கிறோம். சினிமா பார்ப்பதிலே தான் அநேகர் குறியாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். சீரியல் பார்ப்பதில் தான் கவனமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது டிவி ஆனாலும் செல்போனமானாலும் எதானாலும் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நல்லவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு பயன்படாத காரியங்கள், விசுவாச பாதையை விட்டு நம்மை வழிவு செய்கிற காரியங்கள், விசுவாச வாழ்க்கையை விட்டு நம்மை வழிவு செய்ய போகிற காரியங்களை நாம் அதில் என்ன செய்யக்கூடாது, அதாவது ஐக்கியப்படக்கூடாது. ஆனால் நல்ல கிறிஸ்தவ காரியங்கள் இருக்கிறது, தேவனுக்குரிய காரியங்கள் இருக்கிறது. அவைகளை நாம் தெரிந்து கொண்டு நலமானதை பிடித்து கொண்டு அதிலே நாம் என்ன செய்யலாம், ஆண்டவருடைய காரியங்களில் வளருவதற்கான காரியங்களை தெரிந்து கொள்ளலாமே தவிர நம்மை உலகத்துக்கு நேராய் இழுத்துக் கொள்வது, பிரயோஜனமற்ற காரியங்களை, தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டு தேவன் மேல் இருக்கிற ஐக்கியத்தை நம்ம ஐக்கியத்தை விட்டு விலகச் செய்கிற காரியங்களை நாம் அதிலே மூழ்கி விடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேகர் அப்படித்தான் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்மை அர்ப்பணிப்போம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது இந்த உலகத்திலும் உலகத்தை விட்டு கடந்து போன பிறகோ இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் வாழ்வதற்கு, அவருடைய ராஜ்யத்தில் ஐக்கியமாய் வாழ்வதற்கு அது நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை நாம் வாசிப்போம். 1 யோவான் 1:5-6 வசனங்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்திலே கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகளாக இருப்போம். நாம் அவரோடு கூட, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த யோவான் சொல்லுகிறார், பாருங்கள், தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவும் இருளே இல்லை என்று சொல்லி அவர்கள் அறிந்து கேட்டு இதை நாங்கள் உங்களுக்கு விசேஷமாக அறிவிக்கிறோம். அவரிடத்தில் எந்த விதமான அதாவது இருளும் இல்லை. ஏனென்றால் தேவன் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். அவர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறவர். அவர் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவரிடத்திலே எவ்விதமான இருளும் இல்லை. ஆகவே நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடந்தால், அதாவது இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். பாருங்கள், நாம் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவரோடு நான் எப்பொழுதும் ஐக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லியும், பாருங்கள், இருளிலே நடக்கிற ஒரு மனிதன் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் பாருங்கள் சத்தியத்தின்படி நடக்காமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருளிலே, அதாவது ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடந்து கொண்டிருந்தால், பாருங்கள், பாவ இருளிலே நடந்து கொண்டிருந்தால், உலகத்தின் சிற்றின்பங்களில் நடந்து கொண்டிருந்தால், மறுபடியும் துன்மார்க்க ஊழலே நடந்து கொண்டிருந்தால், உலகத்தின் அடிமைத்தனங்களுக்குள்ளாக பின்னும் இருளிலே நடந்து கொண்டிருந்தால், உலக சிற்றின்பங்கள், கண்ணின் காட்சிகள், உலக துன்மார்க்க கிரியைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தால், தேவனுக்கு பிரியமில்லாத இருளின் கிரியைகளிலே பின்னும் ஐக்கியப்பட்டிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். சத்தியத்தின்படி நடக்காமல் பொய் சொல்லலாய் காணப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒளியாய் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மை அவரோடு கூட ஐக்கியத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், இயேசு கிறிஸ்து ஒளியில் இருக்கிறது போல அவர் ஒளியாயிருக்கிறவர்,
அவர் ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அப்படி ஒளியிலே வாசம் பண்ணுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளியிலே நடக்கும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியிலே நடக்கும் போது, இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியாகிய அவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கும் போது, கிறிஸ்துவாகிய ஒளியிலே நாம் நடந்து கொண்டிருக்கும் போது, அவருடைய வேத வசனமாகிய ஒளியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, அவருடைய அப்படி ஐக்கியப்பட்டிருக்கும் போது நாம் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துனுடைய பாருங்கள் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்ம என்ன செய்கிறது? சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் மாத்திரமே என்று தேவனுடைய வார்த்தையும் சொல்லுகிறது. அதை நாமும் சிலர் அனுபவித்திருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அவருடைய ரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் போது, அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, அவருடைய ரத்தம் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. எந்த பாவங்களாக இருந்தாலும் கரை திரைகளை நீக்கி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் உள்ள பாவ கரைகளை நீக்கி கரையற்றதும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாய் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு அவருடைய ரத்தம் நமக்கு உதவி செய்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய பாவ சாவ கர்மங்கள் எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே பாருங்கள், மனிதன் பாவத்தினுடைய நிவர்த்திக்காக, பாவம் மன்னிக்கப்படுவதற்காக விதமாய் பல கிரியைகளை செய்கிறத நாம் பார்க்கிறோம். லட்சக்கணக்கான பணங்களை செலவு பண்ணி மனிதன் தன்னுடைய சுய கிரியைகளினால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்த்து ஓடுகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பணம் இருக்கிறவர்கள் லட்ச லட்சமாய் செலவு பண்ணுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பணம் இருக்கிறவர்கள் லட்ச லட்சமாய் செலவு பண்ணி அவிதமாய் அலைந்து அவிதமாய் தங்களுடைய சுய முயற்சியினாலே, தங்களுடைய சாமர்த்தியத்தினாலே பாவம் மன்னிக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதற்கான கிரியைகளை செய்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமாக இருக்கிறது. எந்த பாவமாக இருந்தாலும் நம்முடைய குறைகள், நம்முடைய மீறுதல்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் அறிக்கையிட்டு அவரோடு கூட நாம் ஒப்புரவாக்கப்படும் போது, ஆண்டவரே என் மேல கிருபையாயிரும், என்னுடைய மீறுதல்கள் எனக்கு மன்னியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவோடு நாம் அறிக்கையிட்டு நாம் அவிதமாய் செபிக்கும் போது, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய கரை திரைகளை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை மாற்றுவதற்கு அவர் போதுமான ஒரு தேவனாக இருக்கிறார். அவரோடு ஒருவேளை அவரோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் குறைபட்டிருப்போமானால், இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்திலே, அவருடைய தொடர்பிலே, அவரோடு கூட இருக்கிற உறவிலே நாம் அதாவது குறைவுள்ளவர்களாய் காணப்படுவோமானால், நாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே உம்மோடு உள்ள ஐக்கியத்தில் நான் குறைபட்டிருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் எனக்கு உதவி செய்யும், உம்மோடு நான் இன்னும் ஐக்கியமாக இருக்க வேண்டும், உம்முடைய ஐக்கியத்தில் நான் தொடர வேண்டும், உம்முடைய ஐக்கியத்திலே முடிவு பரியந்தம் நான் நிலைத்திருக்க வேண்டும், என்னுடைய மரண பரியந்தம், என்னுடைய கடைசி மூச்சு வரையிலும் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்திலே, இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தொடர்பிலே, இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே நான் ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆவியான எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவ்விதமாக நாம் ஆண்டவரோடு ஜெபிக்கும் போது, நம்முடைய பலவீனங்களை மாற்றி, நம்முடைய மீறுதல்களை மாற்றி, நம்முடைய தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே குறைபாட்டிருந்தெல்லாம் தேவன் மறுபடியும் குறைவுகளை நீக்கி அவருடைய புதியதோர் அவிதமாய் ஐக்கியத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை சேர்த்து அவருக்காக வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் அன்பின் தேவன், அவர் கிருபை உள்ள ஆண்டவர், அவர் உங்கள் மேல் மனதுருகிற ஆண்டவர், உங்களை அவர் ஆற்றி தேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களுடைய பாரங்களை அவர் அறிகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களை அவரோடு சேர்த்துக் கொள்வதற்கு அவர் போதுமான ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு இளைய குமாரனை போல் எப்பொழுது தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல, எப்பொழுது என்னுடைய இளைய குமாரன் என்னை விட்டு பிரிந்து சென்றவன் என் அண்டை வருவான், என் வீட்டிற்கு எப்பொழுது திரும்பி வருவான், என்னை அவன் எப்பொழுது நோக்கி பார்ப்பான் என்று சொல்லி அந்த தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல அவ்விதமாய் தேவன் நம்மையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை
கிறிஸ்துவோடுக்குள்ள ஐக்கியத்திலே, இயேசுவோடு உள்ள ஐக்கியத்திலே ஒருவேளை நாம் குறைபட்டவர்களாய் ஒருவேளை காணப்படுவோமானால் இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்மோடு உள்ள ஐக்கியத்திலே என்னை சீர்படுத்தும், உம்மோடு உள்ள ஐக்கியத்திலே என்னை உறுதிப்படுத்தும், உம்மோடு உள்ள ஐக்கியத்திலே எனக்கு வளர கிருபை தாரும், உம்மோடு உள்ள ஐக்கியத்திலே உறவிலே உம்மோடு உள்ள சிநேகத்திலே நான் இன்னும் வளர வேண்டும், அதற்கு எனக்கு கிருபை தாரும் ஐயா, ஆவியான எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது அவர் நமக்கு கிருபை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல ஒரு சிநேகிதனாய் நமக்கு இருக்கிறார், நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறவர், நல்ல ஒரு அன்பின் தேவனாக இருந்தமை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் அவரோடு கூட நாம் காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவரோடு கூட நாம் காரியங்களை சொல்ல வேண்டும், அவரோடு கூட அவரோடு நம்முடைய காரியங்களை நோக்கி அது ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் ஒரு பரிகாரியான தேவன். அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் அவரே நமக்கு பரிகாரம் செய்கிற ஆண்டவர். அவர் உங்களுக்கும் பரிகாரம் அளிப்பார், உங்களையும் அவர் மேன்மையாக வைப்பார், உங்களையும் விசுவாச வாழ்க்கையில் அவர் மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்களையும் விசுவாச வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரங்களாய் அவர் உங்களை உருவாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே அவரோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் வளருவோம். அதற்காக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். இந்த நேரத்திலே தேவ சமுத்திரமை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். தேவ கரத்திலே அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, எங்களை அழைத்த தேவன் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை அழைத்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஹல்லேலூயா. அந்த இரவு நேரத்திலே அப்பா தெய்வ சமூகத்தில் எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, மாயான ஐக்கியங்களிலிருந்து அழிந்து போகிற ஐக்கியங்களிலிருந்து, உலகத்தோடுள்ள ஐக்கியத்திலிருந்து, பிசாசோடுள்ள ஐக்கியத்திலிருந்து, மாயான ஐக்கியத்திலிருந்து ஆண்டவரே உம்மோடு கூட நான் ஐக்கியமாய் இருக்கும்படி என்னை நீர் தெரிந்து கொண்டீரே. என்னை நீர் அழைத்த தேவனீர் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. ஆண்டவரே, அன்பின் தேவனே, அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உலகத்தோடு நாங்கள் ஐக்கியமாய் இருந்திருந்தால், பிசாசோடு நாங்கள் ஐக்கியமாய் இருந்திருந்தால் ஆண்டவரே, இன்றைக்கு ஒருவேளை நாங்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்க முடியாது ராஜா. ஆண்டவரே, என்றைக்கோ இந்த உலகத்தை விட்டு நாங்கள் மரித்தவர்களாய் காணப்பட்டிருப்போமே. ஆனால் கிருபையாய் ஆண்டவரே, நீர் கிருபையாய் எங்களை தேடி வந்து எங்கள் மேல மனதுருகி எங்கள் மேல் தயவு வைத்து எங்கள் ஒவ்வொரு மேலும் அன்பு வைத்து ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் ஆண்டவரை செய்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், பாவங்கள் எல்லாம் நீர் எண்ணி பார்க்காதபடி, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீர் கண்ணோக்கி பார்க்காதபடி கர்த்தாவே, எங்களுடைய அசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் கண்ணோக்கி பார்க்காதபடி எங்க மேல தயவு கூர்ந்து இரக்கம் பாராட்டி எங்க மேல அன்பு கூர்ந்து ஆண்டவரே அப்பா இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உம்மோடு நாங்கள் ஐக்கியப்பட்டபடியினாலே ஆண்டவரே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, சமாதானமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து நீர் எங்களை மீட்டுக் கொண்டதற்காக நன்றி, எங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தில் இன்னும் நாங்கள் தகப்பன உங்களுடைய ஐக்கியத்தோடு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் நாங்கள் குறைபட்டிருக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. இந்த ஐக்கியம் எங்களுக்கு போதாது ராஜா. உம்மோடு ஐக்கியத்திலே, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் நாங்கள் இன்னும் ஆண்டவர் அதிகமாய் வளர்கிறவர்களாய், அதிகமாய் நாங்கள் பெருகிறவர்களாய் ஆவியான நாங்கள் ஒவ்வொரு வழியில் நடத்தி செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், வாலிப பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வயதிலே முதிர்ந்த தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்காக, ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இன்னும் ஆண்டவரே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் வளரும்படி ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நடத்தி செல்லுங்க ஆண்டவரே அப்பா. கொஞ்ச நாள் அல்ல, சில வருடங்கள் அல்ல கர்த்தாவே, எங்களுடைய கடைசி மூச்சு வரையிலும் ராஜா ஆண்டவர், எங்களுடைய மரண நாள் வரையிலும் ஆண்டவர் நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு, ஆண்டவர் பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் தகப்பனே, தேவனுடைய வார்த்தைகளோடும் தேவனுடைய ராஜ்யத்தோடும் ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கையோடு நாங்கள் ஐக்கியமாயிருப்பதற்கு ஆவியான எங்கள் ஒவ்வொரு வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உம்மோடு உள்ள ஐக்கியத்தை பிரிப்பதற்கு எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா தடைகளையும் தகப்பனே ஆண்டவரே, பாவக்கிரியைகள், பாவ சோதனைகள், போராட்டங்கள், தோல்விகள்
ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சோதனையான காரியங்கள் கர்த்தாவே, அவைகளெல்லாம் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி, உம்மோடு ஐக்கியத்திலிருந்து பிடித்து விடாதபடி பரிசுத்த ஆவியான எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அப்பா, வேதனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் உம்முடைய ஆறுதலால் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதற்காக நன்றி. இந்த இரவு நேரத்தில் உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் எங்களோடு நீர் பேசி இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும், புது கிருபைகளை தாரும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தால் இம்மட்டும் பரலோகத்தின் தேவன் இந்த ஆராதனை வேளையிலே பிரசன்னராயிருந்து வழி நடத்துவதற்காக நன்றி. துதியின் கனவு மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சபையின் குடும்பங்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம்.